நம்ம பாரதத்தோட பழங்கால கதைகள்ல எத்தனையோ தெய்வீக பிறவிகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதுல ஒண்ணு மட்டும் ரொம்பவே ஸ்பெஷல். பிரபஞ்சத்தோட ஆசைகளையே நிறைவேற்றும் ஒரு அன்னையா, கருணையின் வடிவமா இருக்கு. அதுதான் கோமாதா. அவங்க எப்படி உருவானாங்க, அவங்களோட தத்துவம் என்னன்னு இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். தேவர்களும் அசுரர்களும் ஒன்னா சேர்ந்து பார்க்கடல்னு சொல்ற பிரபஞ்சத்தோட ஆதி பெருங்கடலையே கடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த எல்லையே இல்லாத ஆழத்திலிருந்து என்னதான் வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விதான் கோமாதாவோட கதை ஆரம்பிக்கிற அந்த அவ்ளோ பெரிய முயற்சிக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், பார்க்கடலோட ஆழத்துல இருக்கிற அமிர்தத்தை எடுக்கணும். சாகாவரத்தையே கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக பானத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்குள்ள இருந்த பகையெல்லாம் மறந்து ஒரு பிரம்மாண்டமான வேலையில இறங்குனாங்க. மந்தார மலைய மத்தாவும் வாசுகிங்கிற பாம்ப கயிறாவும் மாத்தி அந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க. பிரபஞ்சமே நடுங்குற அளவுக்கு நடந்த அந்த நிகழ்வுக்கு பேர்தான் சமுத்திர மந்தனம். ரெண்டு பெரிய சக்திகளும் ஒன்னா மோதினப்போ அந்த கடலோட அமைதியே களைஞ்சு போச்சு. அந்த பெரிய முயற்சியோட விளைவா கடலோட ஆழத்திலிருந்து நிறைய அற்புதங்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. ஐராவதம், உச்சஸ்ரவஸ், அப்புறம் லக்ஷ்மி தேவின்னு ஒவ்வொரு தெய்வீக பொருளும் உயிரும் தோன்றுச்சு. அந்த வரிசையோட கடைசியில ஒரு பேரமைதியோட வடிவமா தெய்வீக ஒளியோட வெளிப்பட்டாங்க கோமாதா. இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காமதேனுன்னு சொல்லப்படுற கோமாதா வெறும் ஒரு விலங்கு கிடையாது. அவங்கதான் எல்லா பசுக்களுக்கும் ஆதித்தாய். கேக்குறவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காகவே உருவான ஒரு தெய்வீக பிறவி அவங்க. அவங்களோட சக்திக்கு அளவே கிடையாது. அவங்க நினைச்சா போதும், எந்த ஆசையா இருந்தாலும் நிறைவேறும். வற்றவே வற்றாத ஊட்டச்சத்தோட ஊற்று அவங்க. தன்னோட தன்னலமில்லாத கொடை மூலமா இந்த பிரபஞ்சத்தோட தர்மத்தையும் நல்லிணக்கத்தையும் அவங்கதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. புராணங்கள்ல அவங்கள ஒரு நடமாடும் பிரபஞ்சமாவே வர்ணிச்சிருக்காங்க. அதாவது அவங்க கண்கள்ல சூரியனும் சந்திரனும் ஒளி வீசுது. அவங்க உடம்பு முழுக்க புண்ணிய நதிகள் ஓடுது. அவங்களோட ஒவ்வொரு அங்கத்திலையும் தேவர்கள் வாழ்றதா சொல்றாங்க. அவங்க வெறும் ஒரு உயிர் இல்ல, ஒரு பிரபஞ்சமே அவங்களுக்குள்ள அடங்கியிருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. எந்த விருப்பத்தை வேணும்னாலும் நிறைவேற்றக்கூடிய அவ்ளோ பெரிய சக்தி கொண்ட ஒரு ஜீவனோட உண்மையான குணம் எப்படி இருக்கும்? அதோட அருளை யார வேணும்னாலும் சும்மா வாங்கிட முடியுமா? இல்ல, அதுதான் கிடையாது. அவங்களோட அருள் எல்லாருக்கும் கிடைக்காது. அது அதிகாரத்துக்கோ ஆணவத்துக்கோ என்னைக்கும் தலைவணங்காது. தூய்மையான மனசு, உண்மையான பக்தி, தர்மத்தோட வழியில போற வாழ்க்கை, இதுக்கு மட்டும்தான் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த உண்மைய ஒரு கதை ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்கும். ஒரு பக்கம் வசிஷ்டர் மாதிரி முனிவர்கள், அவங்க கோமாதாவை ரொம்ப பக்தியோட பாத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஸ்வாமித்ரன் ஒரு ராஜா இருந்தாரு. அவரோட எண்ணம் என்ன தெரியுமா? தன்னோட அதிகாரத்தை வச்சு கோமாதாவை கைப்பற்றி அவங்களோட சக்திய தன்னோட ஆதிக்க வெறிக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைச்சார். ஆனா விஸ்வாமித்ரனோட அந்த முயற்சி படு தோல்வி அடைஞ்சது. அந்த தோல்வியிலிருந்து இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு பாடம் கிடைச்சது. தெய்வீக அருள அதிகாரத்தை வச்சு அடைய முடியாது. அத ஆன்மீக ஒழுக்கத்தால மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். இதுதான் இந்த கதையோட சாராம்சமே. யுகங்கள் பல கடந்தாலும் கோமாதாவோட கதை வெறும் புராணமா மட்டும் நின்னுடல. இன்னைக்கும் அவங்க வாழ்வோட, வளத்தோட, கருணையோட உயிருள்ள ஒரு சின்னமா மதிக்கப்படுறாங்க. அவங்களோட தத்துவம் நம்ம கூட இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ அவங்கள நம்ம எப்படி பாக்குறது? அவங்க நாகரிகங்களுக்கே உணவளிக்கிற ஒரு தாய்மை சக்தி. பிரபஞ்சத்தோட ஒழுங்குக்கும் நமக்கும் ஒரு பாலமா இருக்காங்க. இயற்கையோட தாராள குணத்தோட உருவமாவும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க தெய்வீக சமநிலையோட மிக அழகான ஒரு சின்னம். இந்த கதையோட இறுதியில நம்ம மனசுல ஒரு கேள்வி எழணும். கோமாதாங்கிறது வெறும் ஒரு கற்பனை கதையா? இல்ல, வாழ்க்கை, இயற்கை, தர்மம், இது எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துற ஒரு உயிர் உள்ள உருவகமா? பதில் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா கோமாதாவோட கதை காலத்தால அழிக்க முடியாத ஒரு உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்துது. அது என்னன்னா, உண்மையான வளம்ங்கிறது அதிகாரத்திலயோ பணத்திலயோ இல்ல. அது நம்ம கூட இருக்கிற உயிர்களையும், இந்த இயற்கையையும், இந்த பிரபஞ்சத்தோட தெய்வீக சமநிலையையும் மதிச்சு வாழ்றதுல தான் இருக்கு.